பல தடவைகள் தேசிய தலைவர் வருகிறார், பொட்டம்மான் கூட்டிட்டு வருகிறார் என்ற செய்தி பல ஊடகங்களால அப்பப்ப வருவதுண்டு. நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய களத்தில் யாருடனும் கூட்டு இல்லை, மக்களுடன் மட்டும்தான் கூட்டு என்று தனித்து நின்று களமாடி கொண்டிருக்குது. இல்ல, இது முழுமையாக ஒரு பிம்பத்தை உருவாக்குறார்கள். எப்படி பெரியாரை பற்றி யாரும் கவலைப்படாமல் இருக்கும் பொழுது ஒரு பெரியாரை ஒரு பிம்பமாக காட்டப்பட்டதோ, இந்த புவியியல் அரசியலில் ஜியோ பொலிட்டிக்ஸ் என்று வரைக்க இலங்கை தீவு குறிப்பாக மேற்கும் தெற்கும், இலங்கையின் மேற்கு பகுதியும் தெற்கு பகுதியும் சீனாண்ட கட்டுப்பாட்டுக்குள் என்றோ போய்விட்டது. நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு தமிழ் தேசிய சிந்தனையாளர், செயற்பாட்டாளர், மரியாதைக்குரிய நிமலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். தேசிய தலைவர் அவர்கள் மீண்டும் உயிருடன் இருப்பதாகவும், உயிருடன் மே மாதம் அந்த ஒரு சமயத்தில் மீண்டும் உயிருடன் திரும்பி வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படக்கூடிய அந்த செய்திகள் குறித்தும், அவரும் பொட்டு அம்மனும் கூட மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படக்கூடிய செய்திகள் குறித்து அவரிடம் நிறைய கேட்டறிவோம். அண்ணே வணக்கம். நான் சொன்னது தான், ஒரு சில தகவல்கள் வருது. தேசிய தலைவர் அவர்கள் உயிருடன் இருக்கிறார், மீண்டும் வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்குது, மே மாதம் வருவார். KS ராதாகிருஷ்ணன் கூட இதை ஆமாம் நானும் அப்படி தான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. முதலில் பொட்டு அம்மன் குறித்த விவரங்களை பகிர்ந்துக்கங்க. இந்த செய்தி முதல் தடவையா வரவும் இல்லை. இது பல தடவைகள் தேசிய தலைவர் வருகிறார், பொட்டம்மான் கூட்டிட்டு வருகிறார் என்ற செய்தி பல ஊடகங்களால அப்பப்ப வருவதுண்டு. அந்த அடிப்படையில் இந்த தடவை வந்தது ஒரு ஆச்சரியத்தை ஈழத்தமிழர்கள் மத்தியில் கொடுத்திருக்காரு. ஈழத்தமிழர்களையோ இல்லாட்டி தமிழீழ விடுதலை சார்ந்து, தமிழ் தேசியம் சார்ந்து இருக்கும் பலருக்கு, அனுபவம் உள்ள பலருக்கு இது ஒரு ஆச்சரியத்தை கொடுத்திருக்காரு. ஏனென்றால் அவர்களுக்கு தேசிய தலைவர் எப்படி சிந்திப்பார், அவர் எப்படி செயல்படுவார், என்ன மாதிரி நடப்பார் என்பது அவர்களுடைய தளபதிகளுக்கு மட்டுமில்லை, இந்த தளத்துல தொடர்ச்சியாக பயணிப்பவர்களுக்கு ஓரளவுக்கு புரியும். இந்த அடிப்படையில் ஒரு காரணம் இல்லாமல் காரியம் இல்லை என்று இந்த தடவை ஒரு காரணத்துக்காக இந்த முயற்சி ஒன்று ஈடுபட்டிருக்கு. அதுக்கு அந்த காரணத்தை வேண்டுமென்றால் நாங்கள் வடிவாக ஆராயலாம். ஏனென்று சொன்னால் இன்று ஆரியம், திராவிடம், தமிழ் தேசியம் என்று வந்த தளங்கள்ல மிகப்பெரிய அளவுல ஒரு இருமுனை போட்டி தமிழ்நாட்டு தேர்தல் களத்துல வந்திருக்கு. இது ஒரு 2026 தேர்தல் களத்துக்கான ஒரு ட்ரெய்லராக முன்னுதாரணமா வந்திருக்கிற இந்த காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய மைய புள்ளிகள் எல்லாம் பேசுபொருளாக்கப்பட்டு எதுவுமே மக்கள் ஏமாறாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு விடயமும் பேச்சு பொருளாக வரைக்க அதை உடனுக்குடன் கையாளக்கூடிய பலத்தோட தமிழ் தேசியம் வளர்ந்திருக்கு. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி சீமானுடைய ஒருங்கிணைப்பில் பல தம்பி தங்கைமார் ஒரு விரிவான விளக்கத்தோட, விழிப்புணர்வோட தேசிய தலைவரை பற்றிய ஒரு மிகவும் ஆழமான கருத்தியலோட இந்த களத்தை சந்திக்கினேன். அதாவது இருந்தால் இறைவன், இல்லையே இருந்தால் தலைவன், இல்லையே இறைவன் என்ற அந்த கோட்பாட்டுக்கு உட்பட்டு இந்த களத்தில் அவர்கள் துரிதமாக ஆரியர் கூத்தாடினாலும் நாம் தமிழராக காரியத்தில் கண்ணாயிருப்போம் என்ற அந்த உறுதிப்பாட்டோட இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான உண்மையான நலன் சார்ந்த அரசியலை முன்னகர்த்தி கொண்டு போறார்கள். அப்ப இந்த குழப்பங்கள் வருவது பலவீனப்படுத்தப்பட்ட கொண்டிருக்கிற தரப்பில் இருந்துதான் இது இப்படியான கூற்றுகள் வெளியில வருது. உண்மையாகவே அண்ணன் தேசிய தலைவர் உயிரோட இருந்து அவர் தானாகவே அல்லது பொட்டம்மான் மூலமாகவோ வருவதாக இருந்தால் அது
ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் குறிப்பிட்ட நேரம் குறித்து ஒரு முக்கியத்துவமாகத்தான் வருவார். மற்றவர்களுக்கு இன்றைக்கு தேர்தல் களம் முக்கியமான நேர காலமாக இருக்கலாம். ஆனால் தமிழீழ விடுதலை சார்ந்த விடயங்களுக்கு முக்கியமான நேர காலம் என்று சொன்னால் அது மாவீரர் நாளாகத்தான் இருக்க முடியும். ஒரு தடவை பாலாண்ண என்ற நிகழ்வை மிகப்பெரிய அளவுல செய்யணும் என்று கேட்க அடையலக்கா சொன்னது, ஒரு சாதாரண விடுதலை புலி வீரனுடைய வீரச்சாவு எப்படி மதிக்கப்படுகிறதோ அதே அளவுதான் ஒரு பிரிகேடியராக இருக்கக்கூடிய ஒரு தளபதியுடைய வீரச்சாவையும் ஒரு தேசத்தின் குரலாக மதிப்பளித்து உச்சத்தை தொட்ட பாலாண்ண என்ற விடயமும் இருக்கணும். இதனாலதான் தேசிய தலைவர் அந்த மாவீரர் நாளுக்கு, நவம்பர் 27 என்ற அந்த மாவீரர் நாளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தது. அந்த நாளில்தான் தமிழீழத்தில் பிறந்து போராளியாக முதல் சாவடைஞ்ச சங்கர் அவர்கள் தமிழ்நாட்டில் அவருடைய உயிர் தேசிய தலைவருடைய மடியில் பிரிந்தது. இந்த தாயகம் என்னும் பொழுது தமிழர்களுக்கு இரு தாயகங்கள் இருக்குது, தமிழீழம், தமிழ்நாடு. இதுக்குரிய உறவுகள், உறவு பாலம், தொப்புள் கொடி என்பது உடல் சார்ந்தது மட்டுமல்ல, உயிர் சார்ந்ததும் கூட. இங்கு போரை நிறுத்துவதற்காகவே 21 பேர்ல 13-14 பேர் தமிழ்நாட்டை புறப்படமாக கொண்டவர்கள். அப்படி அந்த உயிர் தியாகங்கள் செய்ததில் இரு தேசியத்துக்கும் தாயகத்துக்கும் எந்த ஒரு குறைச்சலும் இல்லை. களம் தமிழீழத்தில் இருக்கும் பொருட்டும் அந்த தியாகங்களும் அர்ப்பணிப்பும் பங்களிப்பும் அந்த ஊக்குவிப்பும் அந்த ஆதரவும் எப்பொழுதுமே மக்கள் மத்தியில் சமமாகத்தான் பார்க்கப்பட்டது. இந்த இடத்தில் இன்று களம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது. அதுவும் போராட்ட வடிவங்கள் மாறி இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டு உயிர் பெற்றிருக்கும் பொழுது எந்த மாவீரர்கள் தமது உயிர்களை தேசிய தலைவருடைய சிந்தனையின் அடிப்படையில் அதற்கு ஆதாரமாக கொடுத்தார்களோ அதே போக்கில் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய களத்தில் யாருடனும் கூட்டு இல்லை, மக்களுடன் மட்டும்தான் கூட்டு என்று தனித்து நின்று களமாடி கொண்டிருக்குது. அதில் மூன்றாவது பெரிய கட்சியாகவும் வளர்ந்திருக்குது. நீங்கள் குறிப்பிடுற இந்த சம்பவம் தேசிய தலைவர் உயிருடன் வருவாரா இல்லையா, எப்ப வருவார், ஏன் வர வேண்டும், எந்த கட்டத்தில் வருவதாக இருந்தார் வருவார், இப்படியான விடயங்களை நாங்கள் அலசி ஆராய்வோமாக இருந்தால் தமிழீழம் ஒன்று மலரும் பொழுதோ இல்லாட்டி மலர்ந்தா பிறகோ அவர் வருவதற்கான வாய்ப்பு அனைத்தும் இருக்கிறது. அவர்களுடைய பாதையில் அவர்கள் தமது உச்சத்தை தொட்டுவிட்ட நிலையில் இன்று அஸ்திவாரம், தமிழீழத்துக்கான அஸ்திவாரம் முழுமையாக போட்டுவிட்ட பிறகு ஆயுத போராட்டம் என்ற கணக்குக்கே இடமில்லை, அது மௌனித்து விட்டு ஆகிவிட்டது. அப்ப இன்றைக்கு அரசியல் ராஜதந்திர நகர்வுகள் இந்த அங்கீகாரத்தை வென்றெடுக்க வேண்டிய, அதாவது தமிழீழத்தை கட்டி அமைப்பதற்கு, அந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு எங்களுக்கான பலம் என்றது இரு தேசத்துக்கும் தேவைப்படுது. தமிழ்நாட்டில் அதிகாரம் தமிழர்களுக்கு இருக்கைக்குதான் இருப்பதை காக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும். தமிழீழம் சுதந்திரமாக மலர்ந்து உலக பந்தில் அங்கீகரிக்கப்படும் பொழுதுதான் இழந்ததை எல்லாம் மீட்கக்கூடிய பலம் பெறும். ஆக மொத்தத்தில் தமிழர்களுடைய பலத்தில் தான் எல்லாமே தங்கி இருக்கிறது. அந்த பலம் எங்கே இருக்கு என்று சொன்னால் தேசிய தலைவர் ஒரு உருவமாக வந்து எங்களுக்கு நிற்பதில் அல்ல, அவர் உணர்வு பூர்வமாக அவருடைய சிந்தனையை நாங்கள் உயிருடன் கொண்டு வந்து செயல்படுத்துவதன் மூலம், சொல்லுக்கு முன் செயல் என வலியுறுத்தி அந்த செயல்பாட்டின் மூலமாக ஒவ்வொருவர்களுக்கூடாகவும் தேசிய தலைவருடைய அந்த பிம்பம் வெளிப்படும். இன்று சீமான் அண்ணன் அவர்கள் எந்த ஒரு துணிச்சலான காரியத்தை
முழுமையாக செயல்படுகிறார் என்றால் அவருக்குள் இருந்து இயக்கும் சக்தியாக அந்த தேசிய தலைவருடைய சிந்தனையும் ஆழமான பற்றும் அவரை இயக்குகிறது என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன். இது சீமான் அன்னைக்கு மட்டுமில்ல, ஒவ்வொரு தமிழர்களுக்கும் பொருந்தும் என்பது எனது கருத்து. ஓகேங்கண்ணா. இப்போ கடந்த காலத்தில் நவம்பர் அந்த மாதம் வாக்கில் தேசிய தலைவர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் இப்போது மீண்டும் மே மாதம் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இடையிலேயே அவருடைய சகோதரர் மனோகரன் அவர்கள், அப்புறம் அவருடைய மனோகரனுடைய மகன் கார்த்திக் மனோகரன் இவர்களெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு தேசிய தலைவருக்கான அந்த இரங்கல் கூட்டத்தை, அவர்கள் நினைவேந்தல் கூட்டத்தை வந்து நடத்தியிருந்தாங்க. அதன் பின்னரும் இப்படி நவம்பரில் வருவார்னு சொல்லப்பட்டதாகட்டும், அப்புறம் மே மாதம் வருவார்னு சொல்லப்படுறதாகட்டும், இந்த கருத்துக்கள் அதன் பின்னரும் எழுவது அப்படிங்கிறத உலகத் தமிழர்கள் எப்படி பார்க்குறாங்க? இல்லை, இது முழுமையாக ஒரு பிம்பத்தை உருவாக்குறார்கள். எப்படி பெரியாரை பற்றி யாரும் கவலைப்படாமல் இருக்கும் பொழுது ஒரு பெரியாரை ஒரு பிம்பமாக காட்டப்பட்டதோ, அதே மாதிரி இன்றைக்கு வந்து உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதில் இருந்து அரசியல் லாபம் அடைகிறதுக்கு சில சக்திகள் முன் வருகிறது. அதாவது இன்றைக்கு நிதர்சனமான உண்மை என்ன என்று சொன்னால், களத்தில் இவர்களுடைய தேவையோ இவர்களுடைய நேரடி பங்களிப்புகளோ இன்றைக்கு தேவையில்லை. ஆனால் அவர்கள் விட்டு சென்ற அந்த சத்துவம், அவர்கள் விட்டு சென்ற அந்த போராட்ட வடிவங்கள், அதை கொண்டு நடத்த வேண்டிய பொறுப்புகள் ஒவ்வொரு தமிழர்களிடமும் இருக்கிறது. உண்மையாகவே நீங்கள் தேசிய தலைவருடைய அண்ணன் பிள்ளைகள் அவருடைய இந்த போலி முகங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதாக இருந்தால், அவர்கள் பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லணும். அவர்கள் உண்மையாவே அவர்களுக்கும் இந்த போராட்டத்துக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி நான் உணர இல்லை. ஏனென்று சொன்னால், அந்த அடிப்படையில் அவர்கள் செயல்படுவார்களாக இருந்தால் உலகம் முழுக்க ஜனநாயக ரீதியில் மாவீரர் நாள் பலவிதமாக எழுச்சியுடன் பார்க்கப்பட்டு அனுஷ்டிக்கப்பட்டு வருவதை நாங்கள் உணர்கிறோம். அப்ப இவர்கள் இப்படியான ஒரு முடிவை எடுத்து, அதுவும் கூடுதலா தன்னாட்சியான முடிவாத்தான் இருக்கும் என்று நான் நம்புறேன். ஏனென்று சொன்னால், ஒரு குறுகிய ஒரு ஒரு அறைக்குள் இல்லாட்டி ஒரு ஹோலுக்குள்ள ஒரு குறுகிய நம்பர்ஸோட அதை நடத்தி முடித்து விட்டார்கள். அவர்கள் உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி மாவீரர்களுக்கு அந்த வீர வணக்கம் செலுத்தும் அந்த நாளில் குறைந்தபட்சம் ஒரு ஒத்த கருத்தோட ஒத்த செய்தியாக தேசிய தலைவருக்கான அந்த வணக்கத்தை செலுத்தணும் என்று கூட அவர்கள் யோசிக்கவில்லை. சோ இந்த குறைந்தபட்ச மரியாதையை கூட ஒருவருக்கு கொடுக்க தேவையில்லை என்று கருதுகிற ஒருத்தருடைய கருத்துக்களை நாங்கள் முன்னுக்கு வந்து பேசுறது, அதை விட ஒரு சந்தர்ப்பவாதம் ஒன்றுமில்லை என்று நான் நம்புறேன். உண்மையாகவே அப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுப்பதாக இருந்தால் அந்த நிகழ்வில் எப்படிப்பட்ட விதமாக உலகம் முழுக்க நடந்திருக்க வேண்டும். இந்த வகையில் நான் அவர்களை முழுமையாக புறக்கணிக்கிறேன். அவர்களுடைய சொற்களுக்கு உண்மையா நான் மரியாதை செலுத்துறதுக்கு கூட என்னால முடியாம இருக்கு. காரணம் வந்து அவர்களுக்கும் இந்த போராட்டத்துக்கும் சம்பந்தம் இருப்பதாக அவர்களுடைய கருத்து பிரதிபலிக்கவில்லை. இதை தாண்டி அன்னை வரவணும் என்று முடிவெடுத்தால் அன்னை உறுதியாக வருவார். அந்த நேரத்தில் அன்னை வந்துதான் இந்த விளக்கங்களை சொல்றதுக்கான தகுதியானவர், உரித்தானவர். அதை பற்றி வருவாரா இல்லையா என்றது கூட நாங்க டிபேட் பண்ண வேண்டிய களம் இப்ப எங்களுக்கு தேவையில்லை. யாருக்குமே அன்னையண்ட இருப்போ அன்னையண்ட முன்னுக்கு வருவாரா இல்லையா என்ற தேவையே உருவாகாத நேரத்துல இதை பற்றி நாம ஒரு இதா கொண்டு வரைக்கும் ஒரு டிபேட்டா நாம கொண்டு வருவோமாக இருந்தால் அது யாருக்கோ அது தேவைப்படுது, அதை அவர்கள் பூர்த்தி செய்ய பார்க்கிறார்கள். இன்றைக்கு அப்படித்தான் நான் இந்த செய்தித்தாளுடைய பத்தி நீங்க சொல்லுங்க. பொட்டம்மான் என்றவர் ஒரு மிகப்பெரிய தளபதி, அதுவும் உளவுத்துறை என்று சொன்னாலே அவர்கள் அந்த படையணிக்குரிய முகவரியே இலைமறை காயாக செயல்படுவது.
அப்ப அதுக்குரிய ம், அந்த துறைக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு போராளியும் தளபதிகளாக இருந்திருக்கலாம், சாதாரண போராளிகளாக இருக்கலாம். அதில் உங்களில் ஒருவரா, எங்களில் ஒருவரா, நம்மளில் ஒருவரா, எந்த உருவத்திலும் இருக்கக்கூடியவர்கள். ம், ஒரு நாளும் எந்த படியினையை சேர்ந்தாலும் உளவுத்துறை என்பது இரகசியம் பேணப்படுற ஒரு துறை. அவர்கள் ம், செய்வது வேண்டுமென்றால் அந்த செய்தி உண்மையாக இருக்குமானால் அவர்கள் சொல்லி போட்டு பேப்பருக்கு வர்ற மாதிரி ஒரு செய்தியை பரப்பி போட்டு அதை செய்ய மாட்டார்கள். ம். அந்த ஓகே. துறைக்குரிய குணாம்சமும் அது இல்லை. இதை தாண்டி ம், அவருடைய பெயரோ அவருடைய துறை சார்ந்த உறுப்பினர்களுடைய தளபதிகளுடைய பெயர்கள் வந்து இங்க முன்னிலைப்படுத்தப்படுத்தி ஊடகத்துக்குள்ள வருகிறது என்று சொன்ன உறுதியாக ம், வந்து அது டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சோல்ட். உண்மை இருக்கு பொய் ம், இருக்குன்றதை தாண்டி அந்த துறைக்கான விடயங்கள் வந்து வெளிப்படையாக சொல்லி போட்டு செய்கிற விஷயங்கள் அல்ல. அதனால் திருப்பியும் அப்படி அதை தாண்டி வருகிறது என்று சொன்னால் அதுக்கு காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. இது ம். யாருடையோ நலனை பேணுறதுக்கு, யாரோ இதுல பலன் அடைகிறதுக்காக சொல்லப்படுற விடயமா தான் பார்க்கிறேன். திருப்பியும் இது ஓகே. தமிழர்களுக்கு, தமிழ் தேசியத்துக்கோ, தமிழர்களுடைய இந்த போராட்டத்துல, இந்த காலகட்டத்துல அந்த போக்கஸ் லூஸ் பண்ணாம, போக்கஸ ம், இழக்காம, இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கு இதுகள் எல்லாம் ஒரு திசை திருப்புற ஒரு விடயங்களாக அமையலாம் என்றதுக்காக இந்த விடயங்களை தெரியாதவர்களுக்கு வேண்டுமென்றால் இது ஒரு குழப்பகரமான செய்திகளாக இருக்கும். தமிழ் ம், தேசியத்தை உள்வாங்கி, தமிழ் தேசிய தலைவருடைய சிந்தனையை உள்வாங்கி, அந்த சிந்தனைக்கு வடிவம் கொடுத்து கொண்டிருக்கும் எவருக்கும் இப்படியான குழப்பங்களோ, திசை திருக்கக்கூடிய விடயங்களோ இல்லாட்டில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பங்களிப்பு என்பது எந்த விதத்திலையும் திசை திருப்பாது என்றதுதான் எனது தாழ்மையான கருத்து. ஓகே. அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த தமிழகத்தில் நடக்கக்கூடிய சீமான் குறித்த தேசிய தலைவரை சந்தித்தாரா அப்படின்னு சொல்லக்கூடிய இது போன்ற இந்த விஷயங்கள், இந்த சர்ச்சைகள் ஈழத்தில் பிரதிபலிக்கிறதா? இதை பற்றி அங்கு என்ன பேசுகிறார்கள், இலங்கையில் என்ன பேசுகிறார்கள் இது பற்றி? இது மூலமாக அங்கிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கினதுக்கு நன்றி, என்ன இந்த சந்தர்ப்பத்தை வைத்து சீமான் அண்ணனுடைய பங்களிப்பை தாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்ற அளவில் அந்த மக்கள் என்னென்னா நேரடியாக அரசியல் செய்தியாக சொல்வது அங்க கடினம். ஆனால் இப்படியான செய்திகள் வரும் பொழுது சமிஞ்சையாக அவர்கள் வந்து அந்த வாழ்த்தையும் அவருடைய பங்களிப்பையும் மிக கவனமாக தாங்கள் இதை பார்க்கிறோம், இதை வரவேற்கிறோம் என்ற அடிப்படையில் பல செய்திகள், பல ஆயிரக்கணக்கான செய்திகள் எனக்கே வருகிறது. என் போன்றவர்களுக்கு சாதாரணமா ஆதரவு கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்க என் போன்றவர்களுக்கே ஆயிரக்கணக்கான செய்திகள் நாட்டில இருந்து பொதுமக்கள் மத்தியில் இருந்து வருகிறது என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு தேசிய தலைவரை நேசிக்கிறார்கள், தேசிய தலைவர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட வேலையை எவ்வளவு திறம்பட செய்கிறார்கள் என்பதை அவர்கள் உற்று நோக்கிறார்கள். அதற்கான அவர்களுடைய மனமார்ந்த அந்த வாழ்த்துக்கள் உறுதியாக தொடர்ந்தும் நாம் தமிழர் கட்சிக்கும் அதை வழிநடத்தி ஒருங்கிணைத்து செல்லும் சீமான் அன்னைக்கும் எப்பவுமே இருக்குது. ஓகே. ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ இலங்கை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இப்போ ராஜராஜ சோழனுடைய அந்த கடல்கோள் ஆதிக்கம் எப்படி இருந்ததோ அதன் பிறகு தேசிய தலைவர் அதே போன்று அந்த கடல்கோள் ஆதிக்கத்தை கை வைத்திருந்தார். அதன் பிறகு இப்போதும் சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகள் அந்த இலங்கை கடல்கோள் ஆதிக்கத்தை கைப்பற்றுவது ஒரு பெரிய முனைப்பாக அவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ தேசிய தலைவர் உயிருடன் வருகிறார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மாதிரி பேச்சுகள், இதன் பின்னணியில் அமெரிக்கா, சீனா போன்ற சர்வதேச அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்தியாவுடைய ஏதோ ஒரு விதத்தின அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, புவியியல் அரசியலில் ஜியோ பொலிட்டிக்ஸ் வரைக்க இலங்கை தீவு குறிப்பாக மேற்கும் தெற்கும், இலங்கையின் மேற்கு பகுதியும் தெற்கு பகுதியும் சீனா கட்டுப்பாட்டுக்குள் என்றோ போய்விட்டது. அது
அந்த அதான் போர் நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல கூட சைனாவால தன்னுடைய நீர்மூழ்கி கப்பலை இலங்கைக்குள்ள கொண்டு வர முடியாம ஒரு சூழ்நிலை இருந்தது. போருக்கு பின்னின சம்பவங்களை பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு டெல்லிக்கு சைனா பிரசிடென்ட் வரைக்க கூட கொழும்புல வந்து ஒரு நீர்மூழ்கி கப்பலும், திருவண்ணாமலையில ஒரு நீர்மூழ்கி கப்பலும், யாழ்ப்பாணத்துல ஒரு நீர்மூழ்கி கப்பலும் என்று 3 நீர்மூழ்கி கப்பலை சைனா கொண்டு வந்து நிறுத்தினது. அது சைனாவுடையோ சைனா பிரசிடென்ட் பாதுகாப்புக்காக இல்ல, இந்தியாவுக்கு ஒரு தெளிவான செய்தியை சொல்வதற்கு. இன்றைக்கு விடுதலை புலிகள் மௌனித்தா பிறகு தெற்கு பக்கம் இந்தியாவின் தெற்கு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் தன்னுடைய ரீடாருக்குள் முழுமையாக இருக்குது. முந்தி வந்து விடுதலை புலிகள் இருக்கும் மட்டும் இந்தியாவுக்கு அது ஒரு அரணாக இருந்தது. இன்று இலங்கைக்குள்ள வர அதுக்கு பிறகு இந்தியா வந்து வடக்கு கிழக்கை மீட்டெடுத்து குறைந்தபட்சம் அதன் அரணை பலப்படுத்தணும் என்ற மிகப்பெரிய ஒரு ராஜதந்திர நகர்வும் பொருளாதார நகர்வும் தான் இன்றைக்கு வடக்கு கிழக்கை இந்தியா பக்கம் தக்க வச்சு கொண்டிருக்கு. அதனாலதான் முழு தீவும் சைனா கண்ட்ரோலுக்குள்ள போகாம நாங்கள் சிங்கள பகுதி என்று சொல்லக்கூடிய மேற்கும் தெற்கும் சைனா கண்ட்ரோலுக்குள்ளேயும், தமிழீழம் என்று சொல்லக்கூடிய வடக்கு கிழக்கும் இந்தியாவுடைய பாதுகாப்பு அரணுக்குள்ள இருக்கிறதும், யாழ்ப்பாணத்துல ஒரு தூதரகம் உண்டாக்கி மிகப்பெரிய ஒரு பலத்த ஒரு இன்ஃபுளுன்ஸ கண்ட்ராக்சுவலா சைன் பண்ணி இந்தியா வந்து தக்க வச்சு கொண்டிருக்குது. இன்றைக்கு மிகப்பெரிய கடன்கள் வழங்கி எய்டுகள் வழங்கி அந்த 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 ரீதியில பெட்டர் லேட் தேன் நெவர் என்று சொல்லுவாங்க. ஒரு வெளிவார கொள்கையில் இந்தியா ஒரு மிகப்பெரிய பிள இடையில விட்டது அனைவரும் அறிந்தது. அதை இந்திய வெளிவார வந்து அதை உணர்ந்திருக்கிறது. இப்ப அதுக்கான சமிஞ்சைகளையும் அதுக்கான திடீர் நடவடிக்கைகளையும் செய்து கொண்டுதான் வருகிறது. இப்போ அதுல ஒரு பகுதி தான் கச்சத்தீவை மீட்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியையும் கனிய விட்டிருக்கிறார். இன்றைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தங்களுடைய பிரையாரிட்டியா கச்சத்தீவை பற்றி திருப்பியும் கலைக்க வலிக்கிட்டு இருக்கிறார். இன்றைக்கு கொடுத்ததுதான் என்ற ஒரு இடம் இருக்க கச்சத்தீவை நாங்க மீட்போம் என்று அவர்கள் மீட்க போறதும் இல்லை, அந்த சொவரனிட்டியை ஸ்ரீலங்கா இழக்க போறதும் இல்லை. ஆனால் என்ன செய்யலாம் என்று சொன்னால் ஒரு 99 வருஷத்துக்கு லீஸுக்கு எடுக்கலாம். அது ஏற்கனவே கொழும்புல வந்து போர்ட் சிட்டின்னு சொல்லி கடல்ல இருந்து ஒரு சிட்டியை உருவாக்கி அது சைனாக்கு 99 வருஷத்துக்கு லீஸ்ல கொடுத்தது. அப்ப அங்க ஏற்கனவே ஒரு பிரசிடென்ட் செட் பண்ணி இருக்கிறதால ஸ்ரீலங்காக்கும் அது ஒரு பிரச்சனையா வராது. நாங்க சைனாக்கு ஒரு பக்கம் நல்ல பிள்ளையா செல்ல பிள்ளையா இருந்து செய்ய வைக்க, இந்தியா வந்து அதட்டி எங்களுக்கும் அதை செய்யணும் என்று பெரிய மனப்பான்மையோட சொல்லிக்க ஒரு கரட்டும் ஸ்டிக்கும் என்ற அடிப்படையில நாங்க மிகப்பெரிய எய்டுகளை கொடுத்திருக்கிறோம், லோனுகளை கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு நாங்க அண்ணன் முறையில செய்திருக்கிறோம், நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொல்லி ஒரு அரசியல் வியூகத்துக்குள்ள அதை ஒரு தேர்தல் லாபத்துக்காகவும் இணைத்து அந்த கச்சத்தீவை ஒரு 99 வருஷத்துக்கு லீஸுக்கு எடுத்து அதன் மூலமாக இந்த மீனவர்களுடைய பிரச்சனையை நாங்கள்லாம் தீர்த்தோம் என்று சொல்ற ஒரு போக்கையும் இணைத்துக் கொள்ளலாம். அப்ப ஒரு பக்கம் வடக்கு கிழக்கை தங்களுக்கான அரணாக முழுமையாக ஆக்குறதுக்கான ஒரு வழிமுறையும் கையாளினம். இந்த இடத்துல வந்து திராவிடம் செய்யாதத, காங்கிரஸ் செய்யாதத, இவர்கள் எல்லாம் இணைந்து செய்த துரோகத்தை நாங்கள்லாம் இதை மீட்டெடுக்கிறோம் என்று சொன்ன கருத்தியலை இந்த வருடம் கூடுதலாக தமிழ்நாட்டை நோக்கி ஊடகங்கள்ல காண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படியான இந்த புவியியல் அரசியல்ல கூடுதல் கவனம்
அரசாங்கங்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் செலுத்த பார்ப்பார்கள். இந்த இடத்திலையும் வந்து முழுமையாக திராவிடம், குறிப்பாக திராவிட கழகத்து திமுக மண்கவும் என்று நான் நம்புறேன். ஏனென்று சொன்னால் இவர்கள் இலங்கையில கொண்டு போய் தங்களுடைய உழைப்பால் வந்த காசை இன்வெஸ்ட் பண்ண இல்லை. தமிழனுக்கு செய்த முழு துரோகத்தின் கொமிஷன் தான் இலங்கையில இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பல திமுக இருக்கிறவங்க வந்து இலங்கை தீவுல பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து வச்சிருக்கிறோம்னா இவர்கள் எல்லாம் அந்த துரோகங்களுக்குள்ளால கிடைச்ச கொமிஷனை தான் வச்சிருக்கணும் என்றதான் பொதுமக்களுடைய முழுமையான நம்பிக்கையா இருக்குது. அதனாலதான் இந்த திராவிடத்துக்கும் இந்த இதுக்கு இவ்வளவு வெறுப்பு, இவ்வளவு அதாவது எதிரியை மன்னிக்கலாம் துரோகியை மன்னிக்க கூடாது என்ற அளவுல இன்றைக்கு வந்து தமிழர்கள் வந்து கொதி நிலையில இருந்து இந்த அரசியலை நோக்குறார்கள். ஒரு எரிச்சல் குணத்தோட பாக்கின இன்றைக்கு இந்த ஒரு தமிழர்கள் ஆளாம 50 வருஷம் இருக்கிற ஒரு நாட்டுல அவர்களுடைய இடத்துல வேற்று இனங்களை ஆள விட்டதுக்கு ஒரு துளி விசுவாசம் கூட இல்லாமல், ஒரு நன்றி கடன் கூட இல்லாமல், தமிழர்களுடைய நலன் சார்ந்து சிந்திக்காமல், செயல்படாமல், எந்தவித ஒரு கூச்சமும் இல்லாமல் இன்றைக்கு இந்த திராவிடம் என்றும் திராவிட முடல் என்றும் கொண்டு வந்து அழிவு பாதையில கொண்டு வந்து நிறுத்தினது எதிர்வினைதான் இப்ப சமகாலத்தில் பெரியாருடைய பெயரை சொல்லிக்கொள்ள கூட முடியாத அளவுல ஈரோடுல தேர்தல் களம் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கு அதே நேரத்துல அந்த ஈரோடு மண் என்ற உண்மையாக தமிழ் தேசியம், உண்மையான விடுதலை, தமிழ் தலைவர்களுடைய பெயர்கள் பல முறையில் பல வடிவங்களில் உச்சரிக்கப்பட்டு வான் நிறைய ஒழித்து கொண்டிருக்குது. நம்ம தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் இடையில நடக்கிற இறுதிக்கட்ட போர்கள்ல ஒரு முக்கியமான காலகட்டத்துல இந்த ஈரோடு தேர்தலும் வரும் ஒரு வருட காலமும் முக்கியமான நிகழ்வுகளா பல நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கலாம் என்பதுதான் எனது கருத்து. நிச்சயமாக ஈரோடு இடைத்தேர்தல் குறித்தும் நம்ம மேற்கொண்டு பேசுவோம். தொடர்ந்து பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து நம்ம விவாதிப்போம், பேசுவோம். கருத்துக்களுக்கு நன்றிண்ணா. உங்களுடைய சேவை மேலும் மேலும் வளரவும், தமிழ் தேசியத்துக்கு ஊடகம் என்ற முறையில் உங்களுடைய பணியும் சேவையும் தொடர்ந்து வளரவும் என்னுடைய நன்றி இழந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.